மதுரையில் தெருநாய்களுக்கு கருத்தடை என்னும் பெயரில் அநீதி இழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சுயேட்சை மாமன்ற உறுப்பினர்கள் நாய்களுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட நாய்களுடன் நூதன போராட்டம் நடைபெற்றது. தெருநாய்களுக்கு கருத்தடை என்ற பெயரில் நாய்களை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் கொலை செய்கிறது. முறையான பாதுகாப்பில்லாத கருத்தடைகளை மேற்கொள்வதன் மூலமாக தெருநாய்கள் உயிரிழக்கிறது. 4 மாதம் முதல் 1 வயது கூட நிரம்பாத நாய்க்குட்டிகளை கருத்தடை என்னும் பெயரில் மாநகராட்சி கொலை செய்து வருகிறது. புகாருக்கு உள்ளான நிறுவனத்தை வைத்து மாநகராட்சி நிர்வாகம் நாய்களுக்கு கருத்தடை முகாம்களை நடத்தி வருகிறது. மதுரை மாநகராட்சி தெருநாய்களை தத்தெடுக்கும் முகாம்கள் அதிகப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனுக்கு அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் கூறுகையில், மதுரை மாநகராட்சி தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளன. தெருநாய்கள் குறித்த எந்த ஒரு கணக்கெடுக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் இல்லை. கருத்தடை என்னும் பெயரில் தெருநாய்களை கொலை செய்கிறது. மாநகராட்சி நடத்தும் கருத்தடை மையங்களை மூட வேண்டும். அதற்கு பதிலாக மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்கள் தத்தெடுப்பு முகாமை நடத்த வேண்டும் என கூறினார். கருத்தடை மையத்தை மூடிடு. செய்யாதே செய்யாதே கொலைகள் செய்யாதே. மாநகராட்சியே மூடிடு கருத்தடை மையத்தை மூடிடு. மாநகராட்சியே பேகன் குளிரில் இருந்த மயிலுக்கு தன்னுடைய போர்வையை போர்த்தி விட்டார். அதனால தான் இன்றைக்கி வள்ளல்கள் 7 பேர் இருந்தாலும் இன்றைக்கி அந்த 2 பேரை மட்டும் நம்ம பேசுகிறோம். பேசும் திறனற்ற மற்றும் கேட்கும் திறனற்ற உயிர்கள் பக்கத்தில் இருக்கிறது தான் தமிழர்களோட அறம். அப்படி அறம் சார்ந்து வாழ்ந்த மனிதர்கள் தான் தமிழர்கள். இன்றைக்கு இந்த அரசாக இருக்கட்டும், இந்த மாநகராட்சியாக இருக்கட்டும், தொடர்ந்து நாய்களுக்கான அநீதிகளை இழைத்து கொண்டே இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதரின் ஒப்பற்ற நண்பனாக இருந்த நாய் இன்று தெருவில் அனாதையாக விடப்பட்டிருக்கிறது. கருத்தடை மையம் என்ற பேரிலே அவைகள் கொலை செய்யப்படுகின்றன. அவைகளுக்கு கொடுக்கப்படும் 1450 ரூபாய் பணம் நிதி அது போதுமான அளவு அதுக்கு பயன்படுத்தப்படாமல், அவைகளுக்கு போதுமான சுகாதார வசதிகள் இல்லாமல் அவைகள் மீண்டும் அது கருத்தடை மையம் ஒரு கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கான ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதான் அந்த சர்ஜரி பண்ணுற டேபிள். ஒரு அறுவை சிகிச்சை, திறந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம்னா அது எவ்வளோ சுகாதாரமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு தகர கட்டிலில் ஒரு கைலியில் விரித்து அதுக்கான கருத்தடை ஏற்படுது. கருத்தடை செய்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1450 ரூபா கொடுத்து ஒரு கருத்தடை பண்ணுறது இப்படியா பண்ண முடியும்? அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, உடம்பை அறுத்து பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை இது. இப்படி பண்ணலாமா? கைலியில் பாருங்கள், இந்த கைலியை பாருங்கள், மலமும் ஜலமும் எப்படி கலந்துருக்கு பாருங்கள். இதில் தான் ஒவ்வொரு நாயும் படுக்க வச்சு பண்ணால் அது திரும்பி சாகுமா சாகாதா? அடுத்ததா இங்கே பாருங்கள். அப்படி அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்ட நாய்களுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கணும். 5 நாள் அதை குவாரண்டைன் பண்ணணும். அந்த சத்தான உணவு பார்த்தீங்களா, காலாவதியான தூள் பிஸ்கட்டு. இந்த தூள் பிஸ்கட் தான் அதுக்கு வழங்குறாங்க. அப்படி அது இறக்குமா இறக்காதா? இது நியாயமா? மாநகராட்சி நியாயமா? இது பண்ணுறது நியாயமா? இந்த பணம் எங்கே போகுது? 1450 ரூபாயில் அந்த நாய்களுக்கு ஒதுக்கப்படும் உணவுக்கான ஒதுக்கப்படும் பணம் எங்கே போகுது? அடுத்து அங்கே பாருங்கள், கருத்தடை மையத்தில் இந்த 4 மாத 6 மாத குட்டிகளுக்கு என்ன வேலை? இங்கே பாருங்கள், குட்டி இருக்குது பாருங்கள். கருத்தடை மையத்தில் இந்த குட்டிகளுக்கு என்ன வேலை? எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறது, கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல விடுறது. நாய் எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துல மட்டும் தான் அதுக்கு உணவு தேட முடியும். அதனால தான் அந்த இடத்துல மட்டும் தான் அதோட ஜீவிதம் பண்ண முடியும். அந்த நாய்களை பிடிச்சிட்டு வேறு ஒரு இடத்துல விடும்போது அதுக்கான உணவு தேடுறதோ அதோட சர்வைவலோ ரொம்ப கஷ்டமாயிருது. அந்த கருத்தடை மையத்துடைய சுகாதாரத்தை இங்கே பாருங்கள். அந்த நாய்களோட மலத்துக்கு பக்கத்திலேயே அந்த கொடுக்கக்கூடிய தூள் பிஸ்கட் இங்கே கிடக்கு பாருங்கள், தெரியுதா? இது எந்த விதத்தில் நியாயம்? போதுமான அளவு சுகாதார வசதியும்
போதுமான அளவு கருத்தடை பண்ணுவதற்கான வசதி இல்லாத மாநகராட்சி எதுக்கு கருத்தடை மையத்தை ஓப்பன் பண்ணணும், எதுக்கு அதை செயல்படுத்தணும், அதை மூடணும்னு சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணுறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த நான் சொன்னீங்கல்ல, இங்கே பாருங்கள் இந்த குட்டியலை பாருங்கள். இந்த குட்டியலை ஒன்றும் பண்ணணும். இந்த குட்டியலை கருத்தடை மையத்தில் எதுக்கு வச்சுருக்கீங்க? இந்த குட்டிகளுக்கு என்ன வேலை? இதுகள் கருத்தடை பண்ணுறீங்களா இல்லை கொலை பண்ணுறீங்களா? இப்படி தொடர்ந்து அநீதிகள் இழைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இன்னொன்று அடிப்படையாகவே சென்சஸ் தவறாக இருக்குது. 2012 46,000 இருந்துச்சு. 2020 அது 54,000 மாறுது. 2025 பார்த்தீங்கன்னா அது 38,000 குறையுது. எப்படி? கருத்தடை பண்ணீங்களா? அவ்வளோ தூரத்துக்கு கருத்தடை பண்ணீங்களா? இல்லை அந்த சென்செக்ஸே தப்பு. முதல்ல சிஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க, மாவட்ட சுகாதார அதிகாரி என்ன சொல்கிறாங்க, கொரோனா டைமில் எல்லா நாயும் செத்து போச்சு உணவு இல்லாமல். உணவளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கூட கொரோனாவில் ஒரு நாள் கூட தவறலை. உணவளிக்க 2 கொரோனாக்களையும் ஒரு நாள் கூட தவறலை. எந்த நாய் உணவு இல்லாமல் போல் அதுக்கு நாங்களே காரணம். அதனால் நாய்கள் எண்ணிக்கையை மொத்தம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அந்த சென்சஸுக்கு ஒதுக்கின பதம் என்னாச்சு? இது எல்லாமே ஒரு குளறுபடிகளாகவே இருக்குது. மேலும் கருத்தடை மட்டுமே நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாது. கருத்தடையுடன் சேர்ந்த தத்தெடுப்பு முகாம்களும் நடத்தணும். மாநில அரசு 10 அம்ச திட்டத்தை திருநாய்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அதில் அந்த திட்டத்தில் எதுவுமே தத்தெடுக்கிற முகாம்களை பற்றி இன்னும் எந்த ஒரு விஷயமே இல்லை. அதில் நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கருத்தடையுடன் கூடிய தத்தெடுப்பு முகாம்களையும் நடத்தினால் மட்டும்தான் நாய்களோட எண்ணிக்கையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆனால் அது அதை பற்றி பேசுகிறதுக்கு மனிதர்கள் இருந்தாலும், நான் அறம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் என்றதுனால இந்த பேசும் திறனற்ற கேட்கக்கூடிய திறனற்ற இந்த உயிர்களுக்கு நியாயம் கேட்க வேண்டிய அவசியமும் கடமையும் எனக்கு இருக்குது. நல்லா கேட்டுக்கங்க, எத்தனையோ 1000 ஆண்டுகள் மனிதனோட உற்ற தோல் நடந்திருக்கு. இந்த நாய் மட்டும் இல்லை அப்படின்னா மனிதன் வேட்டையாடி சமூகமாக இருக்கும் பொழுது எத்தனை நாள் நமக்கு உணவு இல்லாமல் இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அது திருநாயின்னு சொல்கிறோம், இன்றைக்கி அதோடைய நியாயங்களை புறக்கணிக்கிறோம், தொடர்ந்து கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு கருத்தடை பண்ணுறோம், கருத்தடை பண்ணிவிட்டு திரும்பியும் கொண்டு போய் அந்த இடத்துல விடுறதே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல விடுறது, எந்த இடத்துலேருந்து எடுத்தோம் அதுக்கு ப்ராப்பரான ரெக்கார்டு இல்லை. திரும்பி கொண்டு போய் விடுறதுக்கும் ஒரு ப்ராப்பரான ரெக்கார்டு கிடையாது. இப்படி மேலும் தவறுகள் மட்டுமே அந்த கருத்தடை மையத்தில் நிற்கிறனால அந்த கருத்தடை மையத்தை நிரந்தரமாக மூடணும். ஏன்னா அது கருத்தடை பண்ணுறதுக்கான எந்த வசதியுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்ச கட்டில், கையிலியில் போட்டு ஒரு அறுவை சிகிச்சை நடத்துக்கிறீங்கன்னா நீ எவ்வளவுக்கு ஒரு வன்மமான ஒரு ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கம்பேஷனே இல்லை, ஒரு நாய்கள் மீது ஒரு கம்பேஷன் இல்லை, ஒரு அனுதாபம் இல்லை. அனுதாபம் இல்லாத நீங்கள் ஆட்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடவே முடியாது. அதை தான் கண்டித்து இது பண்ணுறோம். இன்னொன்று, கருத்தடை பண்ணுறதுகளுக்கு ஒரு 20,000 கொடுத்து ஒரு QR ஸ்கேனர் போட்டு ஒரு காலர் போடுறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை. அப்படி போட்டால் எந்த நாய் கருத்தடை பண்ணியிருக்கு எல்லா டீட்டெயிலும் அதில் வரும். அதை பண்ணுறதில்ல. தெருவில் திரிகிற மாடுகள் அதுகளுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு தீர்வுன்றதே கிடையாது. இன்றைக்கி அது தெருவில் அந்த மாடு தெரியுது, அதே குப்பையை தின்னுது. காலையில் பிடிச்சிட்டு போய் அந்த பாலை கறந்து கொடுக்குறேன். அந்த குப்பையை தின்ட்டு வர அந்த பாலில் என்ன சத்து இருக்க போகுது? ஆவின் பால்களும் சுகாதாரமாக இல்லை, சத்தா இல்லை. ரோட்டில் திரிகிற மாடுகளை பாலந்து கொடுத்தா அந்த மக்களுக்கு அந்த பாலில் கெடுதல் ஏற்படுமா ஏற்படாதா? இது மாநகராட்சியோட கடமையா இல்லையா?